அப்படியென்றால் ஏன் அந்த பெண்ணை கேட்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? இப்படி உங்கள் வாழ்க்கையை பாழாய் போய்விட்டதே என்றாள். அப்படிதான் நான் நினைத்து வாழ்ந்தேன். ஆனால் அந்த பெண் இருக்கும் இடம் தெரியவில்லை. தேடியும் என்னால் கண்டுபிடிக்கவில்லை. என் சகோதரனும் முயற்சித்து அதை கைவிட்டான். அதனால்தான் நான் அப்படியே இருந்து விட்டேன். சரி, இப்பொழுதுதான் அந்த பெண் இருக்கும் இடம் தெரியுமா? தெரியும். அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டு விசாரிக்கலாமே. விசாரித்தான். அவள் எங்கே இருக்கிறாள்? இங்கே தான் இருக்கிறாள். இங்கேயா? எங்கே? இதோ இந்த இடத்தில் தான். இந்த இடத்துல எங்கே என்று அவள் பார்த்தபோதோ அவள் சொல்லுகிறாள், யார் அந்த பெண் என்று கேட்டபோதோ நீங்கள் தான் அந்த பெண் என்று சொல்லுகிறான். அவளுக்கு அதிர்ச்சி, பயங்கரமான அதிர்ச்சி அவளை தாக்கியது. என்ன சொல்கிறீர்கள்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் வீட்டுக்கு வந்தீர்கள். என் சகோதரனை பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தீர்கள். அன்று தான் முதலாய் உன்னை பார்த்தேன். நீ பேசியதெல்லாம் கேட்டேன், ரசித்தேன். அவர்களோடு, என் சகோதரனோடு, என் ஃப்ரெண்ட்ஸோடு, அவர்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பேசி கொண்டிருந்ததை மிகவும் கேட்டு ரசித்தேன். நீங்கள் எப்பொழுது இறங்குவீர்கள் என்று மாடியை பார்த்து கொண்டு இருந்தேன். நீங்கள் இறங்கி வந்தீர்கள். போகும்போதோ என் சகோதரன் போய் வருகிறேன் என்று சொன்னீர். என் தாய் இதோ நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டீர்கள். என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட போய் வருகிறேன் என்று சொல்லவில்லை. அட்லீஸ்ட் பார்த்து ஒரு சிரிப்பு கூட என்னை பார்த்து சிரிக்கவில்லை. ஆனாலும் நான் அதை நேசித்தேன். அந்த பெண்ணை அதிகமாக நேசித்தேன் என்று சொல்லிவிட்டாள். அவன் சகோதரன் உள்ளே போனவன், அவளுக்கு காஃபி கொண்டு வந்தவன் அவளுக்கு காஃபி கொடுக்கவில்லை. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது, என்ன செய்வது? இப்படி ஒரு காரியமா? உயிருக்குயிராய் அவள் என்னை நேசித்தாள், நான் அவளை நேசித்தேன். இந்த ஒரு சகோதரனுக்காக அவளை நான் புறக்கணித்தேன். என் சகோதரனோ இத்தனை வயது ஆகியும் அவளை நேசிக்கிறான் என்று சொன்னான். சொல்லுகிறான், நான் தான் அவளை நேசிக்கிறேன் என்று. அது எப்படி? உண்மையாகவே அவன் உண்மையான காதலன் அவன்தான். உண்மையான அன்பு அவன்தான். உண்மையாய் அவன்தான் நேசிக்கிறான். நான் சூழ்நிலைகள் நிமித்தம் அவளை புறக்கணித்தேன். அவள் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நான் தான் அவளிடத்திலே சொன்னேன், நான் உன்னை அதிகமாய் விரும்புகிறேன் என்று. நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னவன் அவன்தான். ஏனென்றால் அவளிடத்தில் எதிர்பார்க்கின்ற எந்த காரியமும், அழகோ ஐஸ்வர்யமோ சௌந்தரியமோ அவளிடத்தில் இல்லை. இளையவன் தான் அன்று சொன்னான், நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை பார்த்து கொண்டே இருக்க போல் எனக்கு இருக்கிறது என்று. அதே வார்த்தை தான் இந்த மூத்த சகோதரனும் சொல்லுகிறான். அன்று நான் அதிகமாய் உன்னை பார்த்தேன், அதிகமாய் அன்றும் இன்றும் நான் விரும்புகிறேன். என்னால் உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியவில்லை. உன்னுடைய முகத்தை மறந்து என்னால் வாழ முடியவில்லை என்று அவன் சொன்னவன் அப்படியே தலை சாய்த்து விட்டான். செய்வதறியாதபடி அவன் உடனே அண்ணா என்றான். அவன் கண்களை மூடினவன் திறக்கவில்லை. தலை சாய்ந்தது. அவன் கரத்திலிருந்து ஒரு சிறிய பாக்ஸ் கரங்கள் விரிக்கப்பட்ட போதோ அவன் உடனே என்ன பண்ணான், அழுகை நிறுத்து அந்த கையை பார்த்தான். அதற்குள்ளாக ஒரு பாக்ஸ் இருந்தது. அதை ஓப்பன் செய்த போதோ அதற்குள்ளாக ஒரு செயின், அந்த செயினிலே ஒரு பெண் டாலர், அதற்குள்ளாக ஒரு சிறிய கடிதம். அந்த கடிதத்தில் இருந்தது, என் அவளுக்கு இதை நான் விலையேற பெற்றதாய் செய்தது. அவளுக்காக அந்த உருவத்தையே நான் தங்கத்திலே செய்து வைத்தேன். என்றாவது அவளை சந்திப்போம், அவளுக்கு இதை கொடுக்க வேண்டும். இது என் அவளுக்கு நான் செய்த ஒரு பொருள், என் அவளுக்கே இது உரியது என்று அந்த கடிதத்தில் எழுதி அவன் பெயரை போட்டு வைத்தான். அதை படித்துவிட்டு கதறி கதறி அந்த சகோதரன் அழுதான். அவள் என்னவென்று கேட்டபோது அந்த கடிதத்தை கொடுத்தாள். அவளும் படித்தாள், கண்ணீர் விட்டான். இதையெல்லாம் இளையவனுடைய மனைவி பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே அவள் சொன்னாள், இதை பிடியுங்கள், இது வேண்டாம் என்று. இல்லை, இது உனக்காக அவன் செய்து வைத்திருக்கிறான். எப்பொழுது என்று எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றுதான் இது எனக்கு தெரியும். தயவு செய்து இதை வாங்கிக்கொள், அவனுடைய ஆத்ம சாந்திக்காக இதை வாங்கிக்கொள் என்று சொன்னபோதோ
ஒரு காலம் இது முடியாது, அந்த தகுதி எனக்கு கிடையாது. ஏனென்றால் தாய்க்கு தாயாய் ஒரு சகோதரனுடைய மனைவி என்று கூட பாராதபடி இவ்வளவா இவரை கவனித்தவர் உன்னுடைய மனைவி, அவர்களுக்குத்தான் இது சொந்தம், நான் அவர்களிடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று என் சகோதரியை இதை பிடித்துக்கொள், இது உனக்கு தான் சொந்தம். ஏனென்றால் அவனுக்கு தாயாய் இருந்து பார்த்தவள்கள் நீர் உமக்கே சொந்தம் என்று கொடுத்தாள். அவள் கதறினாள். அப்பொழுதுதான் இவள் ஒரு வார்த்தை சொன்னாள், நான் இந்த வீட்டுக்கு மருமகளாய் வருவதற்கு எனக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று இளையவனை பார்த்து சொன்னாள். இளையவனுக்கு புரிந்தது அவள் தன்னைத்தான் சொல்லுகிறாள் என்று. இளைய மனைவிக்கு புரிந்தது இந்த சகோதரனுக்கு அவளுக்கு மனைவியாக வரவில்லையே என்று. ஆனால் உண்மையாகவே ஒவ்வொரு உள்ளத்திலே ஒவ்வொரு காரியங்கள் அந்த இடத்தில் ஓடிக்கொண்டு இருந்தது. இளையவனுடைய மனைவி சொல்லுகிறாள், இன்று இவர்கள் கிடைத்தது அந்த ஆண்டுகளிலே கிடைத்திருந்தால் இவருக்கு திருமணம் செய்து கொண்டு இருந்திருப்பாரே, இவள் எவ்வளவு சந்தோஷமாய் இருந்திருப்பார், வாழ்க்கையே அவளுக்காக அர்ப்பணித்து விட்டாளே என்று அவள் கதறுகிறாள். உள்ளுக்குள்ளாக இளைய சகோதரன் கதறுகிறான். நாளைக்கு இவளுக்கு நடந்ததை யோசித்து இவளுக்கு என்று ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ளாக இழுக்கிறான். காரணம், இவளே அன்றைய தினத்திலே என் மனதை மாறி என் சகோதரனுக்கு இவளை முடித்திருந்தால் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும், அது என்னால் தாங்க முடியாது, அவனாலையும் தாங்க முடியாது, குடும்பம் பிளவுபட்டு போய்விடும் என்ற ஒரே காரணத்தினால் நான் என்னவளை பிரித்தேன் என்று அவன் உள்ளுக்குள்ளாக சொல்லி அவன் அழுகிறான். இவனோ என்னவள் என்றுகிறான். உண்மையாகவே இருவருக்கும் அவள் சொந்தமில்லை, வேறு யாருக்கோ ஒருவருக்கு சொந்தம். இந்த இடத்துல உரிமை கொண்டாட முடியாது. அவள் அழுகிறாள். ஒவ்வொருவரும் அழுகிறார்கள், என்ன செய்வது என்று. கடைசியில் ஒரு முடிவுக்கு எடுக்கிறார்கள். நடந்து முடிந்து விட்டது. அவனுடைய மன விருப்பம் நிறைவேறியது. அவன் சொன்ன அந்த கடைசி வார்த்தை, என்றாவது ஒரு நாள் நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை பார்த்துவிட்டு நான் மரித்தாலும் சந்தோஷமாய் மரிப்பேன் என்று என் அண்ணன் என்னிடத்திலே சொன்னது நினைவு வந்தது. அதனால்தான் உனக்கு ஃபோன் செய்து நான் இங்கு வர வைத்தேன். என் அண்ணன் சந்தோஷமாய் மரித்திருப்பான், காரணம் உன்னை அவன் பார்த்து விட்டான் என்று சொன்னபோதோ செய்வது அறியாதபடி அந்த 3 பேரும் திகைத்து நின்றார்கள். இதையெல்லாம் நடந்து முடிந்தது. இப்பொழுது சொல்லுகின்ற இந்த சம்பவங்கள் உங்கள் உள்ளத்தை தொட வேண்டும் என்று என் தேவனை நோக்கி நான் காத்து ஜெபிக்கிறேன். காரணம், வேதத்திலே பைபிள் 2 புக்ஸ் இருக்கிறது, நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 1 சாமுவேல் என்ற ஒரு புத்தகத்தில் சாப்டர் 18 வேர்ட்ஸ் 1 and 3 சொல்லுகின்ற ஒரு காரியம், தாவீது அண்ட் ஜோனத்தான் இவர்கள் சின்சியர் லவர்கள், அவ்வளவு சின்சியர் லவர்கள். ஜோனத்தானின் இதயம் தாவீதை நேசித்தது, ஜோனத்தானின் ஆத்துமா தாவீதை நேசித்தது தன் உயிரினும் மேலாய். ஒரு ஆணுக்கு ஆண் எவ்வளவாக நேசிக்கிறார்கள், உண்மையான அன்பு, அன்பின் ஆழம். அதே போல்தான் இந்த மூத்த சகோதரன் அந்த பெண்ணை எவ்வளவாய் தன் உயிரினும் மேலாய் தன் ஆத்துமாவிலே தன் இருதயத்திலே அவன் அந்த பெண்ணை நேசித்தான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரனைப் போலதான் ஒரே ஒரு முறை நம்மை அவர் பார்த்து விட்டால், நம் இதயம் அவருக்கு பிடித்து விட்டால், சிறிதளவு இதயம்தான், அந்த இதயத்தை அவர் பார்த்து விட்டால் அதை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார். அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கடைசி வரையிலே அவர் நேசிக்கிறார். மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் நம்மை நேசிக்கிறார். சிறியவன் இளைய சகோதரன் சூழ்நிலை நிமித்தம் புறக்கணிக்கிறார் அந்த பெண்ணை. நாமும் சில காரியங்களின் நிமித்தம், உலக காரியங்களின் நிமித்தம் நாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், இளைய சகோதரரைப் போல. இனிமேல் நம் வாழ்க்கை இந்த சகோதரன் தனக்காக தான் நேசிக்கிற அந்த பெண்ணுக்காக கடைசி வரை ஜீவித்தது போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? அவரை நேசிப்போமா? அவரோடு பழகுவோமா? அவரை தேடுவோமா? தேடினால் நிச்சயம் கண்டடைவோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.